புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பற்றிய சில சுவையான தகவல்கள். ஏனென்றால் யாரும் சொல்லாத தகவல்களை கேட்கும்போது அதில் இருக்கும் ஆனந்தம் பேரானந்தம்தான். இதோ பார்க்கலாம். புரட்சி கலைஞர் என்ன? புரட்சி கலைஞர் இந்த பட்டம் எவ்வாறு கிடைத்தது? பொதுவாக தமிழகத்தில் கலைஞர் என்றால் கருணாநிதி அவர்களைத்தான் கூறுவார்கள். அது என்ன இவர் புரட்சி கலைஞர்? பார்க்கலாம். திரு விஜயகாந்த் அவர்கள் சினிமா துறைக்கு வந்த பின்பு கலைஞரின் மீது அப்பற்ற பாசம் கொண்டவர். எந்த ஒரு விஷயமானாலும் கலைஞரிடம் பகிர்ந்து கொள்பவர். அப்படி இருந்த நபர். ஆனால் சினிமாவிற்கு வருவதற்கு முன்பே எம்ஜிஆரின் மீது அளவு கடந்த பற்று, பாசம், அவரின் நடிப்புக்கு ரசிகர் திரு விஜயகாந்த் அவர்கள். அப்படிப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் சினிமா துறைக்கு வந்தவுடன் அவர் செய்யும் செயல் அனைத்துமே கலைஞரின் யோசனையின்படி செய்வார். அதே உதாரணம், இவரது திருமணம் திரு கலைஞர் அவர்களின் தலைமையில்தான் நடந்தது. அந்த அளவிற்கு கலைஞர் மீது பாசம் கொண்டவர். அதே போன்று சொந்த வாழ்க்கையில் கலைஞர் மீது பாசம் என்றால் அப்படியானால் அவர் திராவிட கழகம், அவர்களின் கொள்கை கடவுள் மறுப்பு என்று தானே நினைப்போம். ஆனால் விஜயகாந்த் அதற்கு எதிர்மாறானவர். தெய்வத்தின் மீது அளவு கடந்த பாசம், பற்று, பணிவு, பக்தி அனைத்துமே உண்டு திரு விஜயகாந்த் அவர்களிடம். பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த கோயிலுக்குள் நுழைந்து சுவாமி கும்பிட்டு விட்டு தான் அடுத்த வேலையை தொடங்குவார். அதே போன்று அவரது நெற்றியில் எப்போதுமே விபூதி பூசப்பட்டிருக்கும். இது விஜயகாந்தின் அடையாளம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் முரண்பாடு. புரட்சிக்கு சொந்தக்காரர் திரு விஜயகாந்த் அவர்கள். ஆகையால் எம்ஜிஆரை பிடித்ததால் புரட்சி என்ற ஒரு வார்த்தையும், கலைஞருடன் இருந்ததால் கலைஞர் என்ற வார்த்தையும் இணைந்து புரட்சி கலைஞர் என்று விஜயகாந்த் அவர்கள் அழைக்கப்பட்டார். தனது செயலிலும் புரட்சி. சுவாமி கும்பிடாத நபர்களுடன் பழக்கம் வைப்பேன், ஆனால் என்னுடைய சுய அடையாளத்தை விட்டுத்தர மாட்டேன் என்பதில் புரட்சி செய்தவர். ஆகையால் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்று இவரை நாம் அழைக்கின்றோம். இரண்டாவது, திரு விஜயகாந்த் அவர்கள் கோபக்காரர், திட்டுவார் என்று கூறுவார்கள். திரு விஜயகாந்த் அவர்கள் திட்டுவார், கோபக்காரர் தான். ஆனால் அவரது உள் மனதில் இருக்கும் அன்பு யாருக்கும் தெரியாது. திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி சுமார் 1 வருடம் முடிந்திருந்த காலகட்டம். அப்போது ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் அவரது கட்சி வெற்றி பெற்றிருந்தது. அதில் வெற்றி பெற்ற கவுன்சிலர்களை சென்னைக்கு வரவழைத்து அவர்களுடன் விருந்து வைக்கும் நிகழ்ச்சி. அப்போது நானும் அந்த கட்சியில் இருந்த காரணத்தினால் நமக்கும் ஆர்வம் அதிகம், என் தலைவனை சென்று பார்க்க வேண்டும் என்று. அப்போது அவர்களுடன் சேர்ந்து அன்று மாவட்ட தலைவர் திரு தாமோதர கண்ணன் என்ற ஒரு நல்ல நபர் இருந்தார். அவருடன் இணைந்து வக்கீல் ராஜா என்பவர் ஒன்றிய தலைவராக இருந்தார். இவர்களுடன் சேர்ந்து நானும் அங்கு சென்றிருந்தேன். ஆனால் உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடைக்கவில்லை எங்களுக்கு. அவர் அழைத்த நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி, மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது. ஆகையால் நாங்கள் தற்போது அவரது திருமண மண்டபம், கட்சி அலுவலகம், அந்த வாயில் கேட்டு முன்பு நாங்கள் கூட்டமாக கூடியிருந்தோம். என்னை போன்று பல ஆயிரக்கணக்கில் வந்திருந்தார்கள். கூட்டமாக கூடியிருந்தோம். நான் முன்னாடி முதல் ஆளாக நின்றேன், கேட்டை பிடித்தவாறு. அப்போது விஜயகாந்த் அலுவலகம் வந்து சேர்ந்தார். சேர்ந்தவுடன் அவரது கண்கள் நேராக மெயின் கேட்டை தான் பார்த்தன. பார்த்தவுடன் நேரடியாக அங்கு நடந்து வந்தார். நடந்து வந்தவர் கேட்டின் அருகில் நின்று அவர் பேசும்போது அவரது உமிழ்நீர் கூட எங்கள் மீது பட்டது. அந்த அளவிற்கு பகட்டு அற்ற மனிதர். கையை ஆட்டி ஒரு விரலை நீட்டி, இங்கு ஏன் வந்தீர்கள்?
உங்களை நான் அழைத்தேனா என்று கோபமாக எங்களை சாடினார். அப்படி அவர் சாடிய வார்த்தைகளை பார்த்து எங்களுக்கு கோபம் வரவில்லை. என்ன ஒரு பாசக்கார தலைவன்! நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? எதற்காக இப்படி வெயிலில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை நான் அழைத்தேனா? அழைக்கவில்லை அல்லவா? நான் அழைக்கும்போது நீங்கள் வர வேண்டும் என்று எங்களுக்கு கொள்கையை பயிற்றுவித்தார். அதுதான் நல்ல தலைவன், நல்ல தலைவன். உடனடியாக ஒரு வழியை காட்டி, அந்த வழியாக வாருங்கள், சாப்பிட்டு விட்டு உடனே பாதுகாப்பாக ஊருக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த கண்ணீர் இன்னும் எங்கள் கண்களில் நிற்கின்றது.